10 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 1.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் இதுவரை முழுமையாக பயன்பாட்டிற்கு வராமல் இருப்பதாகவும், தமிழ்நாட்டிலேயே பேருந்து வசதி இல்லாத ஒரே பகுதியாக எம்ஜிஆர் காலனி உள்ளது என்றும், மேலும் தினசரி லட்சக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் காரணம்பேட்டையில் ஊராட்சி அல்லது அரசு சார்பில் ஒரு பொது கழிப்பிடம் கூட அமைக்கப்படவில்லை என்பதால் பெண்கள் உட்பட பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும், எம்ஜிஆர் காலனி அருகே குடியிருப்பு பகுதிகளில் செயல்பட்டு வரும் 2 மதுக்கடைகளில் குறைந்தபட்சம் ஒரு கடையையாவது மூட வேண்டும் என பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அரசு மதுபான கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும், அதோடு கோடங்கிபாளையம் பகுதியில் மதுபானங்களின் சில்லறை விற்பனை நடைபெற்று வருவதாகவும், அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் நிறுத்தப்படாத பிரச்சினைக்கும் உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும், இந்த அனைத்து கோரிக்கைகளும் பொதுமக்கள் நலன் கருதி கோடங்கிபாளையம் ஊராட்சி சார்பில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் விஜய் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன என ஊராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.